லாவா பிராண்ட் வந்து நம்ம இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. இந்த பிராண்ட்ல இருந்து இப்போ லாவா பிளேஸ் 5G அப்படிங்கிற ஒரு புது பட்ஜெட் சென்ட்ரிக் 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஃபோன் வந்து வெறும் 10,000 ரூபாய் பிரைசிங்ல வருது. ஸோ லாவாவோட இந்த பிளேஸ் 5Gல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். பில்டு பொறுத்தவரைக்கும் கிளாஸ் பாடியால் இந்த ஃபோனை செஞ்சிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் வந்து பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பாட்டம் சைடில் இருக்கு. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேயாக வந்து இந்த பட்ஜெட்குள்ள கொடுத்துருக்க ஓரளவு நல்ல விஷயம். அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற 7 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz ப்ராசர். கார்டஸோட A76 கோர் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 66வது ரேங்க் வருது. அதாவது C கிரேட் ப்ராசராக தராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். மற்றபடியாக வந்து கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு லோ செட்டிங்ஸில் என்ட்ரி கேம்ஸ் வேணும் விளாடலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வருது. நமக்கு வந்து விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் தராங்க. அடிஷனலாக 3GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம் சொல்றாங்க. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது வந்து ஹைபிரிட் சிம் செட்டப் கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லை ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு டெப்த் சென்சரும் மூணாவதாக மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது போல் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANSI சப்போர்ட் இருக்குது. அது 5G கனெக்டிவிட்டி இருக்குது. ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 5G பேண்ட் என்னெல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏர்டெல் ஜியோ மாதிரியான நெட்வொர்க் கண்டிப்பாக இதில் சப்போர்ட் ஆகும். மற்றபடி 4Gக்கான VoLTE சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு தராங்க. நார்மலாக 10 வாட் சார்ஜிங்காக தான் வருது. ஸோ சார்ஜிங் கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் ப்ளூ, கிளாஸ் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 9999 அப்படிங்கிற ரொம்ப சீப்பான விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் தராங்க. ஸோ ஓவரலாக இந்த பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 5G ஃபோன் வருதுன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். காரணம் மார்க்கெட்டில் இருக்கிற 5G ஃபோன்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்தியன் பிராண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம். மேலும் வந்து இந்த ஃபோனில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பேட்டரியோட ஸ்பீடு சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் கூட்டிருக்கலாம். ஒரு 15 வாட்டுக்கு மேலே அல்லது 18 வாட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடுக்காக சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. காரணம் இந்த பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக ஓரளவு ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த லாவோட பிளேஸ் 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்கு மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.